ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 6 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயும் காவேரியும் வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் காவேரி தான் வராங்க. காவேரி வந்து ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த மாதிரி நினைப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன் மேடம் சார் எப்பவுமே சிறு சிறுன்னு இருக்காரு. உங்கள மாதிரி சிரிச்ச முகமாவே இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, காவேரி வந்து அவர் அப்படிதான் அப்படி சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரியை அதுக்கு முன்னாடி அங்க வந்து மேனேஜர் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஃபேஷன் ஷோ வச்சதுல வந்து நிறைய என்கொயரிஸ் வருதுன்னொடனே, இதை போய் உங்க சார் கிட்ட போய் சொன்னீங்களான்னொடனே, இல்லைன்னொடனே அதை போய் சொல்லுங்க போங்க போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டோடனே, அவர் வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு போனோடனே இவ காவேரி பின்னாடியே வராங்க. என்னை எப்படியெல்லாம் திட்டினீங்க, வேஸ்டா காசை கொடுத்துட்டேன்னு, எத்தனை என்கொயரி வந்திருக்குன்னொடனே, அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்ற அப்படின்னோடனே, ஏங்க 10 என்கொயரியில 4 பேர் வந்து ஓகே சொல்லுவாங்கங்கிறது தானே ஒரு கான்செப்ட் அப்படின்னோடனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, மொத அவங்க வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் புக் பண்ணணும். அப்புறமா நம்ம அங்க போய் பள்ளம் தோண்டி வீட கட்டணும். அப்புறம் அவங்க ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணணும்னோனே, என்னங்க நீங்க எப்படி என்கொயரி வருதுல்ல நம்ம வச்சனால அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா விஜய் வந்து நீ இங்கே இருக்காத போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்புறமா காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து நிவின ஒரு இடத்துல மீட் பண்றாரு. 2 பேருமா பேசிட்டு இருக்கும்போதே ஒரு கால் வருது. அத வந்து நிவின் அவங்க வந்து வேற லாங்குவேஜ்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட குடுத்தோனே, நிவின் பேசுறாரு. அவங்க வந்து நாங்க வந்து பெரிய ஷாப் வச்சிருக்கிறோம். உங்களோட உங்கள மீட் பண்ண முடியுமா? உங்களோட டிசைன்ஸ் வந்து எங்க கடையில வைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே நிவின் வந்து குமரன் கிட்ட சொன்னோனே, குமரன் ரொம்ப சந்தோஷத்துல கங்கா கிட்ட ஓடுறாரு. கங்கா கிட்ட ஓடி போய் இந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ ஒருத்தங்க அவங்க அவங்க கடைக்கு வராங்க வந்து, இந்த மாரி நீங்க தச்சு தர முடியுமா? நீங்க தச்சு தர துணிய அவங்க தச்சதா அவங்க பொட்டிக்ல வச்சு விக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ குமரன் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவங்க போனோனே, கங்கா ஏங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னோனே, இல்ல இப்ப ஃபோன் பண்ணுனவராச்சும் நம்ம தச்சு குடுத்தோம்னு சொல்லுவாரு. இவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம இவங்களுக்கு தைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கங்காவ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு கங்காவ பிடிச்சு இழுக்குறாரு. அப்புறமா 2 பேருமா ஒருத்தர ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல சாங்லாம் போடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, தாத்தா விஜய்க்கு கால் பண்ணி, இந்த மாரி ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொன்னோனே, ஐயோ! இவ வேற எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணி, நீ உடனே என் கேபினுக்கு வா உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னோனே, வந்து கேட்குறாங்க. நீங்க என்கிட்ட என்ன பேசணும்? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? அப்படின்னோனே, பேசிட்டு இருக்கும்போதே, இங்க பாரு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இங்க பாரு நீ வந்து என்ன பாஸ்ன்னுலாம் கூப்பிடக்கூடாது. அதுவும் தாத்தா முன்னாடி அப்படி கூப்பிடவே கூடாதுன்னோனே, தாத்தா முன்னாடி நான் எதுக்கு உங்கள கூப்பிட போறேன்? தாத்தா வீட்ல தானே இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போதே, தாத்தா வந்து நிக்கிறாரு. ஓ! இதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சிரிச்சுக்கிட்டே கேட்டோனே, விஜய் சிரிக்கிறாரு. என்னம்மா நீ நின்னுட்டு இருக்க உட்காரு அப்படின்னோனே, நீங்க வரேன்னு சொன்னீங்களா தாத்தா? அதுலருந்து அவன் நின்னுக்கிட்டே தான் இருக்கான்னோனே, ஆமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. அப்புறமா தாத்தா உடனே கிளம்பிடுறாரு அங்கருந்து. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, காவேரி கிட்ட இங்க பாரு இங்க இருக்கிறது எதையும் நீ தாத்தா கிட்ட போய் சொல்லக்கூடாது பார்த்துக்கோ அப்படின்னோனே, சரி, சரி எனக்கு உங்கள பத்தி தெரியும். இப்ப நான் நீங்க வந்து பேசாம இப்படி கம்பெனி வச்சதுக்கு பதிலா, எதுனாச்சும் ஒரு இதுல போய் நடிக்க போயிருக்கலாம். அவார்டாச்சும் தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் தாத்தாட்ட போய் பேச தான் போறேன். பாய் சொல்ல போறேங்க அப்படி சொல்லிட்டு, இப்ப இவர் காவேரி வந்து போயிடுறாங்க. விஜய் ஐயோ! அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அவரோட ஜீப்ல வரும்போது ஒருத்தர இடிச்சிடுறாரு. அப்ப எல்லாருமே அங்க கூடிர்றாங்க. அப்ப நிவின் ஓடி வந்து, என்னடா மச்சான் உனக்கு ஆச்சு? யார்டா அது?" அப்படின்னு சொல்லி திரும்பும்போது, அங்க விஜய பார்த்தோனே அப்படியே ஷாக்காயி நிக்கிறாரு. விஜய் என்னமோ சொல்றாரு நிவின் கிட்ட. அத அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. நிவினோட ஃபேஸே மாறுது. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.